ஹாய் ப்ரோ, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ எங்கள் நிலத்துக்கு வந்திருக்கோம். நாங்கள் என்ன வேலை செய்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாங்கள் விவசாயம் பண்ணுறோம். சரி வாங்க போகலாம், பார்க்கலாம். நாற்றங்கால் ஓட்டியிருக்கோம். 3 நாளாவது ஓட்டி, அப்போ தான் சேறு கொஞ்சம் மசியும். நாற்று விட்றதுக்கு தான் நாற்றங்கால் ஓட்டிருக்கும். இது வந்து குண்டு நெல் விட்டு இங்கே இங்கே பார்த்தீங்களா, இந்த 2 ஏக்கர் நடுவோம். காலியாக இருக்குங்களா? இந்த 2 ஏக்கர் குண்டு நெல் நாற்று நடுவோம். இது என்னன்னு தெரியுதுங்களா ப்ரோ? இதுதான் வந்து மாடு வச்சுருக்கோம். இது மாட்டுக்கு மஞ்சம்பில் இதில் தான் அறுத்து போடுவோம். ஓகேவா? இது ஒரு 10 சென்ட் போட்டிருக்கோம். தெரியுதுங்களா? மஞ்சம்பில் தெரியுதுங்களா? இந்த கீழே இருக்கிறதுலாம் அறுத்தாச்சு. அப்படியே அறுத்து முடிஞ்ச உடனே இது கிளம்பிடும். இங்கே இது பக்கத்தில் இருக்குது. அப்புறம் இப்படி அறுக்க ஆரம்பிச்சிடும். இது பார்த்தீங்களா, தென்னை மரம் மோட்டரு. இது சொட்டு நீர் பாசனம். தண்ணி இல்லைன்னா இது சொட்டு நீர் பாசனம். தர்பூசணி போட்டோம் போன வருஷம், அதுக்கு செட் பண்ணுது. அது பக்கத்துலேயே நெல் நட்டு இருக்கேன் பாருங்கள். நம்ம நெல் தான், கோ 49ன்ற ரக நெல். இது வந்து இயற்கையான விவசாயம் தான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 3 ஏக்கர் வந்து கம்பு விரைச்சிருக்கோம் பாருங்கள். இது கம்பு. இந்த வேலை தான் டெய்லி என்ன வேலை செய்வீன்னு கேட்பீங்க. இந்த வேலை தான் செய்கிறோம். பார்த்துக்கினீங்களா? அப்படியே இப்படி வந்தீங்கன்னா இது சவுக்கை. இது நெடுக்க சவுக்கு தான், எங்களுது தான் சவுக்கை. இது சவுக்க மரம். இதனுடைய பாதி அப்படியே அந்த பக்கம் தெரியுது பார்த்தீங்களா, அதுவும் நம்மளது தான். அந்த பக்கமும் சவுக்கு தான். இந்த பக்கம் நெல், அப்புறம் சவுக்கை. இது கம்பு. இது வந்து 1 மாதத்துக்கு முன்னாடி முருங்கை மரம் நட்டேன். பரவாயில்ல, நல்லா துளுத்துருக்கு பார்த்தீங்களா. நான் தான் நட்டேன். அந்த பைப் லைன் பக்கத்துலேயே இந்த முருங்கை மரம் செடி வந்துடுச்சு. இன்னும் ஒரு மாதம் ஆகும். கொஞ்சம் மரமாக வளர்தான் நம்ம கீரை பறித்து சமைக்கலாம். இந்த பக்கம் வரைக்கும் கம்பு தான். மொட்டை கம்பு பெருசாக இருக்கும். இதில் ஒரு தீனியெல்லாம் இல்லை, இயற்கையாக உரம். இயற்கை உரம் தான். சாணம், மாட்டு சாணம் போட்டு வளர்த்தது. இந்த பக்கமும் சவுக்கை தாங்க. அங்கே பார்த்தீங்களா, அதனுடைய தொடர்ச்சி. இந்த பக்கம் அந்த கடைசி வரைக்கும் சவுக்கை தான் போட்டிருக்கோம். இது நெல். இந்த துண்டு, இது ஒரு துண்டு தான். இன்னும் நெல் 1 மாதத்துக்கு முன்னாடி நட்டது இது. இந்த பக்கமும் கம்பு தான். இது பூமி ஏன் அந்த பக்கம் இந்த பக்கம் கம்பு இருக்குன்னா, ஒரு பக்கம் சவுக்கு இருக்குன்னா, பூமிக்கு ஏற்ற மாதிரி பயிர். இந்த இது கம்பு விளைஞ்சி முடிஞ்ச உடனே மல்லாட்டை போடுவோம், இல்லை தர்பூசணி இந்த மாதிரி போடுவோம். அப்படி இப்படி திரும்பிலாம் சவுக்கு தான். தெரியுதுங்களா? இது போயிட்டே இருக்கும். இது வரைக்கும் சவுக்கை. இதனுடைய எண்டு இங்கே வந்துடுச்சு. இது 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 கிணத்தோட பைப் லைன். இது இப்படி தான் தண்ணி பாசுவோம். தெரியுதுங்களா? இது நெடுக்கவே இருக்குது. இதோ சவுக்கு அது வரைக்கும் எண்டாக இருக்குது பாருங்கள். இதோ அதோட முடிஞ்சிச்சு. நம்ம நிலம் முடிஞ்சிச்சு. அது கருப்பாக அந்த டிரான்ஸ்ஃபார்ம் தெரியுதுங்களா, அதோட நம்ம நிலம். இந்த பக்கம் இந்த கரும்பு நம்மளுது தான். இதெல்லாம் நெல் நட்டு அந்த குண்டு நெல் விதை விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த நெல் நாற்றங்கால் ஓட்டியிருக்கோம். அதுக்கு நடுறதுக்கு இந்த பூமி இருக்குது. இந்த நிலம் ஓட்டி புழுதியாக ஏன் ஓட்டி வச்சுருக்கோம், மல்லாட்டை போடுவோம். இதுதான் ஓட்டி வச்சுருக்கோம், புழுதியாக்கி வச்சுருக்கோம். இது இன்னும் ஓட்டணும். நாங்கள் இதெல்லாம் ஓட்டுவோம். இதில் ஓட்டிட்டு இதோ அங்கே நாற்றங்கால் விட்டுருக்குதோ தெரியுதுங்களா, அதான் நாற்றங்கால். அந்த பக்கம் இதோ அந்த ரோட்டாட இருக்குது பாருங்கள், அது நம்ம நிலம் தான். இந்த நிலத்துக்கு வந்து அந்த நிலத்துல தான் நாற்று விட்றோம். நடவு இன்னும் 1 மாதம் ஆகிடும். அது நடவு முடிய நம்ம கிணத்துக்கு வந்துட்டோம். இதான் நீர் பாசனம். நம்ம கிணறு தெரியுதுங்களா, தண்ணி தெரியுதுங்களா, இதான் கிணறு. இதான் கிணறு. மோட்ரு இங்கே மோட்ரு போட்டால் அங்கே பைப்பில் தண்ணி போகும், அப்போ தண்ணி இறைக்கும். ஷார்ட்ரு இதான். இங்கே தான் மோட்ரு பூட்டி வந்துட்டு பார்த்துங்க. தெரியுதுங்களா? கரண்ட்டு கம்மியாக இருக்குது. மோட்டர் கிளம்பல, 2 லைனில் இருக்குது. 3 லைனில் தான் இறைக்கும். இந்த எண்டு கம்போட எண்டு வந்துட்டோம். சரி பார்க்கலாம். நாற்றங்கால் வந்துட்டோம். இதெல்லாம் ஓட்டி இப்போ நெல் நட்டுருவோம். தெரியுதுங்களா?
இதோ அந்த ரோடு போகுது பாருங்க, அதோட நம்ம நிலம் தான். ரோட்டை வந்துட்டோம். இதில் காட்டலாம் வீடியோவில். நம்ம தருண் ராஜா குளிக்க வந்தார் கிணத்துக்கு, மோட்டரை கிளப்பி. ஹாய் சொல், ஹாய் சொல். ரோட்டில் நிற்கிறாரு. இப்படி வா, இப்படி வா. கிணத்துக்கு வந்துட்டோம். அடுத்த கிணறு இதுவும் நம்ம கிணறு தான். இது நானும் எங்கள் அப்பா எல்லாம் வெட்டினோம். இந்த நெல் நட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அது நம்மளுக்கு தான். சாற்று பொட்டி வந்துடுதுங்களா, இது ஒரு கிணறு. இந்த கிணறு தெரியுதுங்களா? என்ன வேலை பார்க்குறீங்கன்னு கேட்டீங்க, அதான் சொல்கிறேன். இந்த கிணறு தெரியுதுங்களா, ஃபுல்லாக உள்ள தண்ணி தெரியுதுங்களா, பெரிய கிணறு. ஆனால் 101 அடி. மோட்டர் கிளம்ப பார்க்கும். மோட்ரு ட்ரிம் ஷாப்பில் இருக்குது, குளிக்க முடியாது. கிணத்துல தான் இறங்கி குளிச்சாகணும். இந்த மோட்ரு இந்த பைப் லைன் வருது பார்த்தீங்களா, இதுலேருந்து இதெல்லாம் நெல் தெரியுதுங்களா. இப்போ நட்டுறேன், 1 மாதம் ஆகுது. கோன் 49, அந்த கடைசி வரைக்கும் தெரியுது பாருங்கள். அதெல்லாம் நம்ம நெல் தான். இந்த கிணத்தோட நீர் பாசனம் இது. மேலே இந்த கிணத்து தண்ணி தான் போகும், ஏன்னா அந்த கிணறு அவ்வளோ இறைக்காது. அதனால் நாங்கள் இப்போ குளிக்க போகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா, விவசாயம் பிடிக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தருண் குளிக்கலான்ட்டு உக்காந்துட்டாப்புல, ஷர்ட்டெல்லாம் கட்டுறாரு. ஆனால் மோட்ரு இறக்கலையே, கிணத்துல தான் குளிக்கணும். பேர்ந்துட்டாப்புல, கிணத்துல தான் குளிக்கணும். குளிக்க வைக்கணும் பிள்ளைய, நீச்சல் கற்றுக் கொடுக்கணும். தெரியுதுங்களா நெல்? இது 49 நெல்லுங்க. இது நட்டு 1 மாதம் ஆகுது. பயிர் எப்படி இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? பயிர் நல்லா இருக்குங்களா? இதுதான் நம்ம நிலம். கடைசியாக தெரியுது பாருங்கள், அந்த மரம் தெரியுது பார்த்தீங்களா, அதோட எண்டு 2 ஏக்கர் நெல். இந்த நெல் 49. தருண் இப்போ கிணத்து உள்ள இறங்குறாப்புல, குளிக்க போகிறாப்புல. நாங்களும் குளிக்க போகிறோம். ஏன்னா மோட்ரு கிளம்பல, மோட்டரில் தான் குளிப்போம் டெய்லியும். இப்போ பார்த்து வா, பிடிச்சிக்கி பார்த்து வா, பார்த்து வா, இறங்கு. அப்பா இருக்கேன்ல, அப்பா இருக்கும்போது நம்ம இதான் கிணறுங்க. இறங்கு பொறுமையா. அப்படியே குளி, இங்கேயே குளி. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, நாங்கள் குளிச்சுட்டு உங்களுக்கு. ஹாய் காய்ஸ், குளிக்கிறார் நம்ம அப்பா. குளிக்கிறார், ஆழத்தில் இறங்கி நீச்சலை போடுறாரு. அடுத்தது பாருங்க, உள் நீச்சல் அதெல்லாம் போட்டு குளிச்சு வர்றாரு. ஜாலியா இருக்குது அவருக்கு. குளிச்சு கிடக்குறாரு அவரு. ஆழத்தில் தான் போய் குளிப்பாரு அவரு. எங்க வாழ்க்கை ஜாலி. டெய்லி இப்படி தான் நாங்க குளிப்போம். இப்பெல்லாம் மோட்டர் தான் குளிக்கும். ஸ்விமிங் பூல் இதான் எங்க லைஃப். கிணத்துல வந்து குளிக்கிறாரு. இதான் எங்க கிணறு. இதான் பாத்துங்க. இந்த பக்கம்லாம் ஆழம் இல்ல, இங்கெல்லாம் ஆழம் இல்ல. அந்த பக்கம் தான் செம்மாழம். இங்கதான் செம்மாழம். அவங்க போய் குளிக்கிறாரு. பாருங்க, நீச்சல் அடிக்கிறாரு. சோப்பே போடலவா? அப்பா வந்து சோப் போடு. சோப்பு அப்படியே வந்து அப்படியே லைன்லயே அப்படியே ஆப்ல வை. ஹாய், இது வந்து நடு பாட்டுனா கட் பண்ணு. நடு பாட்டுனா அமுக்குமா? கட் பண்ணு. ஹாய், தருண் குளிக்கிறாரு. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கிணத்துல குளிக்கிறாரு. எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க கிணறு எல்லாம் சப்ஸ்கிரைப் லைக்லாம் பண்ணுங்க. நாங்க டெய்லி இப்படி தான் குளிப்போம். எங்க வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க. இங்க பார்த்து சொல்லுப்பா. எங்க வீடியோஸ் தான் பூரா எல்லாம் எங்க வீடியோஸ் எல்லாம் பாருங்க. 10 20 ஒரு சாங் போட்டுருப்போம். எங்க அப்பா தான் போட்டுருப்பாரு. ஜாலியா இருக்கும். சரி, ஓகே, பாய்ன்னு சொல்லு. சரி, ஓகே, பாய். நாங்க குளிச்சிட்டு வந்து பேசுறோம். ஹலோ காய், நாங்க குளிச்சிட்டோம், கிளம்பியாச்சு. பாப்பலாம் தருண். அவ்வளவுதான், குளிச்சாச்சு. பாய் சொல்லு. பாய். நாளைக்கு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் ஷேர்லாம் பண்ணுங்க. गाइस நாங்க குளிச்சு முடிச்சிட்டோம். எங்களுக்கு Dress எடுத்து நைட்டு மழை, எங்க Dress எல்லாம் அது இருக்கு நனைஞ்சு போச்சு. மாத்தறதுக்கு ஒரு Dress எப்பவுமே வச்சிருப்போம், அது நனைஞ்சிச்சு மழையினால. சரி, குளிச்சு முடிச்சிட்டோம். இதான் எங்க வேலை.
நாங்கள் பார்க்குற டெய்லி வேலை ஒர்க்கு நம்ம காய்கறி மார்க்கெட் நாங்க போவோம், தினைக்கு இங்க தான் வந்து இங்கே தான் இருப்போம். விவசாய வேலைலாம் நாங்கள் தான் பார்த்துப்போம். சரி, ஓகே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்ண்ணா. பாய். நான் இன்னொரு நாள் பார்க்கலாம். பாய். இன்னொரு நாள் நாளைக்கு பார்க்கலாம். எல்லாம் ஓகே, நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பிட்டோம். பையன் ஸ்கூல் போகணும், ஸ்கூலில் இட்டு போய் விடணும் அவனை. ஓகே, பாய்.